ஈஷா காவேரி கூக்குரல் சார்பில் சமவெளியில் மரவாசனை பயிர்கள் கருத்தரங்கு தாராபுரத்தில் செப்டம்பர் 1ஆம் தேதி அமைச்சர் சாமிநாதன் துவக்கி வைக்கிறார். ஈஷா காவேரி கூக்குரல் இயக்கம் சார்பில் தென்னை மற்றும் டிம்பர் மர விவசாயிகளுக்காக சமவெளியில் மரவாசனை பயிர்கள் சாத்தியமே என்னும் பயிற்சி கருத்தரங்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இக்கருத்தரங்கு திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் ஸ்ரீ லட்சுமி மகாலில் வரும் செப்டம்பர் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ளது. இக்கருத்தரங்கை மாண்புமிகு தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் சாமிநாதன் துவக்கி வைக்கிறார். இது தொடர்பான பத்திரிகையாளர் சந்திப்பு கோவை பிரஸ் கிளப்பில் இன்று நடைபெற்றது. இதில் காவேரி கூக்குரல் இயக்கத்தின் கள ஒருங்கிணைப்பாளர் தமிழ்மாறன் கலந்து கொண்டு இக்கருத்தரங்கு குறித்து விரிவாக பேசினார். இதில் அவருடன் வெள்ளியங்கிரி உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தின் தலைவர் குமார் பங்கேற்றார். தமிழ்மாறன் பேசுகையில், ஈஷா காவேரி கூக்குரல் இயக்கம் சார்பில் தென்னை மற்றும் டிம்பர் மர விவசாயிகளுக்காக சமவெளியில் மரவாசனை பயிர்கள் சாத்தியமே என்னும் பயிற்சி கருத்தரங்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த கருத்தரங்கை மாண்புமிகு தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் சாமிநாதன் துவக்கி வைக்கிறார். ஆழியாறு அறிவு திருக்கோவிலின் அறங்காவலர் பச்சையப்பன் முன்னிலையில் நடைபெறவுள்ள இந்த கருத்தரங்கில் சிறப்பு விருந்தினர்களாக கேரள மின்சாரத்துறை அமைச்சர் கிருஷ்ணன்குட்டி, தமிழக ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் மற்றும் மருத்துவர் துரைசாமி ஆகியோர் கலந்து கொள்கின்றனர். மலைப்பகுதிகளில் மட்டுமே விளையும் என்று சொல்லப்படும் மரவாசனை பயிர்களான ஜாதிக்காய், லவங்கப்பட்டை, சர்வசுகந்தி எனப்படும் பிரியாணி இலை, கிராம்பு, அவகோடா ஆகியவை தகுந்த சூழலை உருவாக்கினால் சமவெளியிலும் தரமான முறையில் விளைவிக்க முடியும். மரவாசனை பயிர்களை சாகுபடி செய்வதன் மூலம் விவசாயிகள் தங்கள் வருமானத்தை வெகுவாக அதிகரித்துக் கொள்ள முடியும். இதுகுறித்த விழிப்புணர்வை விவசாயிகளுக்கு ஏற்படுத்தவும் சாகுபடி நுணுக்கங்கள், அதன் பராமரிப்பு முறைகள் மற்றும் முன்னோடி வெற்றி விவசாயிகளின் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் வகையிலும் இக்கருத்தரங்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இக்கருத்தரங்கை ஈஷாவுடன் இந்திய நறுமண பயிர்கள் ஆராய்ச்சி நிறுவனம், இந்திய மசாலா வாரியம், இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனம் ஆகிய மத்திய அரசின் ஆராய்ச்சி நிறுவனங்கள் இணைந்து நடத்துகின்றன. மேலும் தமிழகம், ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா மற்றும் கேரளாவைச் சேர்ந்த நிபுணர்கள் மற்றும் முன்னோடி விவசாயிகள் இதில் கலந்து கொள்கின்றனர் என்றார். பயிற்சி வகுப்புகள் நடத்திக்கிட்டே இருக்கிறோம். அதாவது நம்ம மரக்கன்றுகள் வழங்குறது இல்லாமல் நம்ம வருஷத்துக்கு 1 கோடிக்கு மேலே மரக்கன்றுகள் வழங்கிட்டு இருக்கிறோம். கடந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 1,12,00,000, இந்த வருஷம் 1,21,00,000 நம்ம இலக்கு நிர்ணயித்து விவசாயிகளுக்கு 3 ரூபாங்கிற விலையில் நம்ம மரக்கன்று கொடுத்துட்ருக்கோம். நம்ம டிம்பர் மரங்களை கிட்டத்தட்ட 11 கோடி மரங்கள் இதுவரையிலும் வழங்கியிருக்கிறோம். இது தமிழகம் முழுக்க பார்த்திங்கன்னா 37 மாவட்டங்கள்லேயும் ஒவ்வொரு தாலுக்கா வைஸு, பிளாக் வைஸு மாதிரி பண்ணைகள் நிறைய உருவாகிருக்குது. வருட வருமானம் இப்படி எடுக்கிறதுக்கான ஆலோசனைகளை தொடர்ந்து நம்ம வழங்கிட்டு இருக்கோம். இதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம தொடர்ந்து மத்திய அரசு ஆராய்ச்சி நிறுவனங்களோட நம்ம இணைந்து செயல் செஞ்சிட்ருக்கோம். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா IISR கோழிக்கோடில் ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் இருக்குது. அது ஸ்பைஸ் ரிசர்ச், அதாவது நறுமண பயிர்களோட ஆராய்ச்சி நிறுவனம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்பைஸ் போர்ட் ஆஃப் இந்தியான்னு கொச்சியில் இருக்குது, அவங்களோட இணைந்து செயல்பட்டுருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா IIHRன்னு சொல்லிட்டு பெங்களூரில், அதாவது தேசிய அளவில் தோட்டக்கலைத்துறைக்கு ஆராய்ச்சி நிறுவனம் இருக்குது. இவங்களோட தொடர்ந்து இணைந்து நம்ம நிகழ்ச்சிகள் நடத்திக்கிட்டே இருக்கிறோம். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா மே மாதத்தில் பார்த்திங்கன்னா சமவெளியில் மிளகு சாத்தியமே ஒரு மாபெரும் கருத்தரங்கம் ஒரே நாளில் 4 இடத்துல நடத்தணும். நம்ம அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு புதுக்கோட்டை மாவட்டத்தில் முக்கணி திருவிழா, உணவு காடு வளர்ப்பு அப்படி சார்ந்தோம். பார்த்திங்கன்னா இங்கே உணவில் இன்றைக்கி பழங்களையும் கொஞ்சம் சேர்த்துக்கணும், அப்போ தான் ஆரோக்கியம் இருக்குங்கிறதுக்காக நம்ம உணவு காடு வளர்ப்பு பற்றி ஜூன் 23ஆம் தேதி நம்ம புதுக்கோட்டையில் நடத்தினோம். இப்போ அடுத்த நிகழ்ச்சியாக தான் நம்ம செப்டம்பர் 1ஆம் தேதி நம்ம பார்த்திங்கன்னா சமவெளியில் மரவாசனை பயிர்கள் சாத்தியம் நடத்திருக்கிறோம். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழகம் முழுக்க பார்த்திங்கன்னா டிம்பர் மரங்கள் நட்டு ஏற்கனவே விவசாயிகள் இருக்கிறாங்க. ஒரு ஆஃப் ஷேடில் இருக்குது. அந்த இடத்துல நம்ம மிளகு நட முடியும். அந்த விவசாயிகள் மிளகு நம்ம 2017 இந்த ட்ரைனிங் நடத்திட்டு இருக்கோம். இன்றைக்கி 37 மாவட்டத்திலையும் மிளகு சாகுபடி பண்ணுறாங்க. அதாவது மலைகளில் எந்த அளவுக்கு விளையுதோ அது அளவுக்கு ஈக்குவலாக நிறைய விவசாயிகள் அந்த ஈல்டு எடுத்துக்கிட்டாங்க மிளகுல. அதே போல் இப்போ பார்த்திங்கன்னா அடுத்த கட்டமாக மரவாசனை பயிர்னு என்னென்னா இப்போ ஜாதிக்காய் இருக்குது, லவங்கப்பட்டை இருக்குது, வணக்கங்க, என் பேர் குமார். நான் தொண்டாமுத்தூர் பகுதியில் இருக்கிறேன். வெள்ளியங்கிரி உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்துடைய தலைவராக இப்போ இருக்கிறோம். நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 1063 பேர் உறுப்பினராக இருந்து இந்த வெள்ளியங்கிரி உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தை நடத்திட்டு இருக்கிறோம். 2013 ஆரம்பித்து இப்போ பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அளவில் நம்பர் 1ஆகுமே, அதே மாதிரி அகில இந்திய அளவில் ஒரு 8வது இடத்துலையும் இருக்கிற அளவுக்கு நம்ம இந்த உற்பத்தியாளர் நிறுவனத்தை நடத்திட்டு இருக்கிறோம். லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா ஒரு 18 கோடி ரூபாயில் வர்த்தகம் செஞ்சுருக்கிறோம். அந்தளவுக்கு ஒரு பெரிய வெல் எஸ்டாப்ளிஷாக இருக்குது. இப்போ நாங்கள் இப்போ இருக்கிற தென்னை மரம் மட்டும் நாங்கள் பயிரிட்டு பண்ணிட்டு இருந்தோம்னா அதில் வருமானம் குறைவாக இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற போது இப்போ இந்த சமவெளியில் மரப்பயிர்
சேர்த்து பண்ணலாம், ஊடுபயிராக பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து வந்தது.